அப்படி இப்படின்னு வேளாங்கண்ணி வந்து நெருங்கிட்டோம். குட் மார்னிங். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டூர் அடிக்கிறோம். டூர்னால் இது வந்து ஒரு பில்கிரிமேஜ் டூரு. ஆஸ் யூஷுவல் வேளாங்கண்ணி போயிட்டு அடுத்த 2 சர்ச்சுக்கு போவோம். இது 3வது சீசன், வேளாங்கண்ணி 3. வேளாங்கண்ணி போகிறோம், அங்கேருந்து ஓரியூர்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சுக்கு போகிறோம். அங்கேருந்து வாடிப்பட்டி திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது, மதுரைக்கு நடுவில். அந்த சர்ச்சுக்கு போகிறோம். அந்த 3 சர்ச்சுக்கும் போயிட்டு நேராக வீட்டுக்கு வரோம். இடையில வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே ரொம்ப ரிட்டர்ன் வருவோம். ஓகே, போகிற வழியில் எங்கள் கூட நீங்களும் வாங்க, டிஜிட்டலாக பயணிக்கலாம். எவ்வளோ பஸ்ஸஸ் நிற்குது, பஸ்ஸையில் அது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக போயிடலாம்ல. வெரி குட். அப்படி இப்படின்னு வேளாங்கண்ணி வந்து நெருங்கிட்டோம். இப்போ நாங்கள் வந்து வேளாங்கண்ணி மெயின் ஆர்ச்சுக்குள்ளே உள்ளே போயிட்டு அங்கே போகலை, அப்படி சுற்றி பின்னாடி வழியாக பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். நேராக ரோடு புதுசாக போட்டுருக்குறாங்க. நாங்கள் புக் பண்ண ரூமுக்கிட்ட வந்துட்டோம். டைரெக்டாக போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகணும், போய் வழிபாடு செய்யணும். இந்த சைடு பாரு, பீச்சை பாரு. இங்கே சென்னையில் 4 மணிக்கு கிளம்பி வேளாங்கண்ணிக்கு வந்து ஒரு 10:45 வந்து சேர்ந்தாச்சு. ரூம் செக்கிங் பண்ணிவிட்டு நேராக நம்ம வந்து மாதாவை தரிசிக்க வந்தாச்சு. தரிசிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம். அன்னையின் தரிசனத்துக்கு அப்புறம் அப்படியே நம்ம வந்து வேளாங்கண்ணியை கொஞ்சம் ஒரு ரவுண்ட் அடிப்போம். பின்னாடி கீழ்த்தளத்தில் பூசை நடந்துகிட்டு இருக்கு, தமிழ் பூசை. அதுக்கு நம்மளால் டைமுக்கு வர முடியல. அதனால் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு பூசையை நம்ம அட்டன் பண்ணலாம். இன்றைக்கி சண்டே இல்லையா, செம்ம கும்பல், வெயில் அதிகமாக இருக்க காரணத்தினால அப்படியே நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக கிளம்பி வந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம் எல்லா சர்ச்சையும். A few moments later. இங்கே தான் தங்கியிருக்கோம். நம்ம வந்து கோயிலை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பாக்கியை நம்ம பார்ப்போம். நம்ம தங்கியிருந்த ரூம்லேருந்து சர்ச்சு வந்து ஒரு 600 மீட்டர் தான். பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே என்ன வைக்கிறாங்க, பொட்டேட்டோ ரிங்ஸ். நிறையா கடைகள் வந்துருச்சுங்க வேளாங்கண்ணியில். ஐயோ சொல்கிறதுக்குள்ள, இன்னைக்கு சண்டே வேறையா, சரியான கும்பல். இது என்ன கடலையா, இது நம்ம மாங்காய் கடலை யூஸ்வலாக சாப்பிட்றது. கேரளாவிலேருந்தும் ஆந்திராவிலேருந்தும் கர்நாடகா கோவாவிலேருந்து எல்லாம் வந்து குவிஞ்சிட்டாங்க. சண்டே சரியான கும்பல். அப்படியே இந்த கடைங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பீச் வரைக்கும் சர்ச்சிலேருந்து நடந்து போயிட்டு வர சொல்லுமே தெரியுதான். சண்டே ஈவினிங் மாஸ் நடந்துகிட்ருக்கு. இதுக்கும் நம்ம லேட்டாக வந்துட்டோம். பரவாயில்ல, நம்ம நாளைக்கு காலையில் தான் பிளான் பண்ணியிருக்கோம் 6 மணிக்கு பூசை பார்க்கறதுக்கு. வேண்டல் பூசைக்கு பணம் கட்டணும். வாங்க அப்படியே நான் வந்து உங்களுக்கும் எப்படி பணம் கட்டுறதுன்னு காமிக்கிறேன். இங்கே என்னெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் சிஸ்டம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு. சரியான கும்பல். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் மாஸ் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம கும்பல். சர்ச்சு வாசலில் வந்து இடதுபுறம் போனோம்னா இங்கே பூசைக்கு பணம் கட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்குறாங்க. அங்கே போய் நம்ம வேண்டுதல் பூசைக்கு பணம் கட்டலாம். அந்த ஹோலி ஆயில் வாங்கலாம், தீர்த்தம் வாங்கிக்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாம். இதுதான் கவுண்டரு. 150 ரூபா ஒரு வேண்டுதல் பூசைக்கு.
அதாவது ஒரு பூசையில் ஒரு வேண்டுதலுக்கு 150 ரூபா பணம் கட்டணும். இதனை கொங்கினி, தமிழ், இங்கிலீஷு, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, கோவா பாஷையும் வச்சுருக்காங்க கொங்கினி. பாருங்கள், இதுதான் அந்த ஷீட்டு. இதில் வந்து நம்ம என்ன ப்ரேயரோ அது வேண்டுதலோ அதை டிக் பண்ணிவிட்டு எத்தனை டிக் பண்ணுறோமோ அத்தனை 150 ரூபா நம்ம பணம் கட்டிட்டு ரிசிப்ட் தருவாங்க, வாங்கிக்கலாம். 8 மணி வரைக்கும் கவுண்டர் ஓப்பனாக இருக்கும். அதுக்கு அப்புறம் வரவங்க இந்த ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, கவர் வச்சுருக்காங்க. டிக் பண்ணிவிட்டு கவருக்குள்ள காசை வச்சு உள்ளே போட்டுடலாம். நாங்கள் கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு ரெசிப்ட் வாங்கிட்டோம். சர்ச்சுக்கு பேக் சைடு வலதுபுறமும் இடதுபுறமும் ஒரு ஆலயம் இருக்கும், சிற்றாலயம். இந்த இடதுபுறம் உள்ள அந்த சிற்றாலயத்தில் தான் ஆவசிங்கத்திரம் கேட்கப்படும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் ஜீசஸ் வந்து ஞானஸ்தானம் பண்ண அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடம் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஆளுங்க அப்படியே ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே ஆவசிங்கத்தை பார்த்துட்டு அந்த சிற்றாலயம் பின்னாடி வந்து சர்ச்சுக்கு பேக் சைட்லேயே இருக்கும். நல்லா இருக்கும், இடம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே ஃபாதர்ஸுங்க வந்து பாவசங்கத்திரம் கேட்பாங்க. கேட்டு முடித்தோடனே இந்த ஆலயத்தில் போயிட்டு நம்ம மண்டிட்டு பிரார்த்திச்சுட்டு போகலாம். அந்த சிற்றாலயத்துக்கு பின்னாடி நற்கருணை ஆராதனை ஆலயம் இருக்குது. அங்கேயும் போயிட்டு அமைதியான முறையில் நம்மளோட பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு 4 வேண்டும் வரம் வேண்டிட்டு நம்ம வரலாம். இப்போ அது அடைச்சிருக்குது. நம்ம நேராக அந்த ஜீசஸ் ஞானஸ்தானம் பண்ண அந்த சுருவத்துக்கு போவோம். ஜோர்தான் நதியில் யோவான் வந்து ஜீசஸ்க்கு ஞானஸ்தானம் வழங்கினார். அதை நினைவாக தான் இந்த இடம் அமைச்சிருக்காங்க. மணி 8 ஆக போகுது. க்ளோஸ் பண்ணுறதுக்காக வாட்ச்மேன் சொல்லிகிட்டே இருக்கார். நம்ம சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு காலையில் 6 மணிக்கு பூசைக்கு வரும்போது பாக்கி இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறேன். ஓகே, மணி 8 ஆனா என்ன 10 ஆனா என்ன, இங்கே பாருங்கள் கூட்டத்தை. இது ப்ரைவேட்டாக மொட்டை அடிக்கிற இடம். நிறைய கடைகள் இருக்குது. மக்கள் கூட்டம் அலைமோதுது. நல்லா ஜாலியாக இருக்குங்க வேளாண்மைக்கு வந்தாலே. டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா பக்கத்தில் நாகூர் இருக்குது, அப்புறம் திருவாரூர் கோயில் இருக்குது. அதனால் ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லாமே வருவாங்க இங்கே. பாருங்கள், மெழுகுத்திரி. உலகத்திலேயே இவ்வளோ மெழுகுத்திரி வச்சுருக்கிற சர்ச்சு இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. நான் மெழுகுத்திரி அவ்வளோ மெழுகுத்திரி இருக்கும் இங்கே. சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லாருமே வச்சுருப்பாங்க. அதனால் அவ்வளோ கூட்டம் இங்கே வரும். பாரம்பரிய முறையில் இங்கே பாருங்கள் கடலை வறுக்கிறாங்க பாருங்கள். இங்கே சுட்ட சுட்ட கடலை வறுத்து அப்படியே நம்ம வாங்கி அப்படியே சாப்பிட்லாம், வீட்டுக்கு கொண்டு போகலாம். பாருங்கள் எவ்வளோ அடிக்கி வச்சுருக்குறாங்க. இது வந்து மொட்டை, ப்ரைவேட்டாக மொட்டை அடிக்கிற இடம். சர்ச்சு மொட்டை அடிக்கிற இடம் தனியாக இருக்குது. ஜூஸ்லாம் கடையெல்லாம் வச்சுருக்காங்க வெயில் நேரம். சாப்பாட்டுக்கும் பஞ்சம் கிடையாது. இது மாதிரி நிறையா ரோட் கடைகள் இருக்கும், கடைகள் இருக்கும், பரோட்டா இருக்கும். தோசை சுட சுட தோசை போடுறது. அப்படியே பீச் சைடு போனோம்னா பீச்சில் இருந்து ஜாலியாக எல்லோரும் குளிப்பாங்க. குளிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போயிடலாம்.
சர்ச்சில் இருந்து பீச் சைடு போகும்போது குறுக்க ஒரு ரோடு வரும். அது நேராக போனால் பீச்சு, இந்த சைடு வந்து பார்க் இருக்குது. நமக்கு ரைட் சைடில் வந்து ரூம் இருக்குது. ஒன்றும் கேட்குறாங்க. பீச்சுக்கு இப்படி போகணும். நாங்கள் தங்கியிருக்க ரூம் அங்கே இருக்குது, அதான் கேட்குறாங்க. அப்படியே சுண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நேராக பீச்சில் ஒரு வாக்கிங். இங்கே பாருங்கள் பின்னாடி, அதுதான் நம்ம ரூமில் இருந்து ஒரு 100 மீட்டர் கூட இல்லை பீச்சு. அப்படியே வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே காற்று, செம்ம காற்று. வந்து கேட்டிங்களா, பயங்கரமான காற்று. போயிட்டு அப்படியே ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் 6 மணிக்கு நம்ம மாஸ் அட்டன் பண்ணணும். இது வந்து நம்ம ரூம் இருக்கா, பக்கத்தில் ஒரு ஆறு ஒன்று ஓடும். அந்த ஆறு போய் நேராக கடலில் கலக்கும். இந்த இடம் இது ஆக்சுவலாக அப்படியே ஒட்டக சவாரி. இதெல்லாம் புதுசாக இருக்குது வேளாங்கண்ணியில். அதெல்லாம் குதிரை சவாரி தான் இருந்துச்சு நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது. மக்களை கவர்றதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. Next morning. குட் மார்னிங். அதனால் காலையில் தூங்கி இருந்துச்சு, ரூம்லேருந்து வெளியே வரோம். இப்போ நாங்கள் தங்கியிருந்த ரூம் இதுதான் இருக்காங்க. ஓ, லாக்கில் இருக்கோ? ஓப்பன் பண்ணணுமா? ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. ஓ, நல்லா லாக் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஆறு கடலும் சேர்ற இடம், அதுதான் கடல். நம்ம ராத்திரியில் வந்த இடம் தான் இது. காலையில் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக வந்தோம். சன்ரைஸ் தெரியுமான்னு தெரியல, மேகமூட்டம் மறைச்சிக்கிச்சா இல்லை இன்னும் சூரியன் வெளியே வரலையா அப்படின்னு தெரியல. மணி இப்போ 5:20 மணி இப்போ 5:28 ஆயிடுச்சு. சன்ரைஸ் எப்படின்னு தெரியல, பார்ப்போம். பார்க்குறதுக்கு மெரினா பீச் மாதிரி தான் இருக்குது, அதோட கொஞ்சம் மோசமாகவே இருக்குது. சாரிங்க, சன்ரைஸ் காமிக்க முடியல. மணி 5:30 ஆயிடுச்சு. ஆனால் சன் வெளியே வரல. காலையிலே குளிக்கிறாங்க எல்லோரும். போய் நம்ம குளிச்சு கிளம்பி பூசைக்கு போகணும். அப்படிக்கிட்டா எப்படி வேணா? பூசை முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணியாச்சு. இது சர்ச்சோட வலது பக்கம். நேற்று விட்டதை கண்டினியூ பண்ணிடுவோம் நாங்கள். இது சர்ச்சோட பேக் சைடு. கீழேயும் ஒரு ஆலயம் இருக்குது, மேலேயும் ஒரு ஆலயம் இருக்குது. ரெண்டுலேயும் தனித்தனியாக பூசைலாம் நடக்கும். நம்ம அப்படியே இந்த கேட்டில் வழியாக நேராக அங்கே பார்த்தீங்கன்னா பழைய வேளாங்கண்ணி இருக்குது. இப்போ அங்கே தான் போக போகிறோம். நம்ம சர்ச்சோட பேக் சைடில் இந்த சைடு ஒரு சர்ச்சு, அந்த சைடு ஒரு சர்ச்சு இருக்கும் இல்லையா,
இப்போ நம்ம வந்து பழைய வேளாங்கண்ணிக்கு போகிறோம். அந்த பாதையில் 2 சைடும் நிறையா அந்த இதெல்லாம் சுருவம்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் முட்டி போட்டு நடந்து போவாங்க. பழைய வேளாங்கண்ணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும். ஒருத்தரோட பிரார்த்தனை அதெல்லாம். இதுதான் மார்னிங் ஸ்டார் சர்ச்சு. இங்கே தான் மலையாள பூசைலாம் நடக்கும். காலையில் 9 மணிக்கு மலையாள பூசை இருக்குது. நாங்கள் எப்போவும் அதுக்கு தான் வருவோம். இன்றைக்கி நாங்கள் சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதுனால காலையில் 6 மணிக்கு பூசை முடிச்சுட்டு போவோம்பா. பழைய வேளாங்கண்ணி மாதா ஆலயத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த பழைய வேளாங்கண்ணி புதுப்பிக்கப்பட்ட ஆலயம். மாதா தீர்த்தம் கொடுக்குற இடம். இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. இங்கே தான் மெழுகுத்திரிலாம் வாங்கலாம். உருவம், இந்த மாதா தீர்த்தத்தை பாட்டிலு, மாதா எண்ணெய் எல்லாமே அங்கே விற்பாங்க. நான் சின்ன வயசில் வரும்போதெல்லாம் இங்கே வந்து ஒரு பெரிய மரம், ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தை சுற்றி வந்துட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு ஆலயம் இருக்கும். இப்போது அந்த குளம்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி சின்ன ஒரு பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு இது வச்சுருப்பாங்க. இந்த குளத்து மேலே தான் நம்ம வந்து இப்போ நான் நிற்கிறோம். மெழுகுத்திரி கொடுக்குற இடம். மன்னிக்கணும், ஆலயத்துக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்ற காரணத்தினால நாங்கள் வந்து ஆலயத்தில் உள்ளே வந்து வீடியோ எடுக்கல. நம்ம பிரார்த்தனையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது மார்னிங் ஸ்டார் சர்ச்சுக்குள்ளே போகிறோம். இதுதான் அந்த பிரம்மாண்டமான மார்னிங் ஸ்டார் சர்ச்சு. நல்ல பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. உள்ளுக்குள்ளேயும் அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கேயும் உள்ளே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது, அதனால் வாசலில் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ உள்ள ஒரு பூசை நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன பாஷைன்னு தெரியல. ஏன்னா பல மொழிகளில் வேளாங்கண்ணியில் பூசை நடத்துவாங்க. இது நம்ம போப்பாண்டவர் 13 ஜான் பால். இவர் தான் வேளாங்கண்ணிக்கு ஸ்ரைன் பட்டம் கொடுத்தவர். இந்த மார்னிங் ஸ்டார் வந்து கோல்டன் ஜூப்ளிக்காக கட்டது. போலாமா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு இது பார்க்க வேண்டியது இருக்குது. இதுதான் இந்த ஜீசஸோட பிரம்மாண்ட உருவச்சிலை. வேளாங்கண்ணியில் உள்ள முக்கியமான இடங்கள், பிரார்த்தனை ஸ்தலங்கள் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம கிளம்புடைய நேரம் வந்துருச்சு. நேராக ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக ரூமுக்கு போகிறோம். பீச்சுக்கு தான். நேற்று நைட்டு நம்ம சுண்டல் வாங்கி இடம் வந்துருச்சு. அப்படியே பக்கத்தில் தான் ரூமு. போயிட்டு நம்ம கிளம்பணும். ஹலோ. அப்படி வேளாங்கண்ணியில் நேற்று காலையில் வந்தோம். மீன்ஸ் 11 o'clock வந்தோம். இப்போ வந்து மணி கரெக்டாக 9:50. அந்த வெந்தா சிவியூ ஹோட்டலுக்கு ஒரு குட் பை, வேளாங்கண்ணிக்கு ஒரு சல்யூட். முடிச்சிட்டோம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இப்போ நாங்கள் போகிற இடத்துல நெக்ஸ்ட் வீடியோ வரும். நம்மளோட பிளான் வந்துட்டு ஓரியூர் புனித அருளானந்தரோட மறைச்ச இடம், அந்த சர்ச்சுக்கு போகிறோம். போகிற வழியில் இங்கே வந்து ஒரு மனோரான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் போய் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிறோம். இது எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மரியே வாழ்க.